நீங்கள் தூண்டுறீங்க அப்படின்னா நான் கேட்குறேன், எனக்கு புத்தி இல்லைங்களாங்க. நான் அதுக்கான ஒரு கண்ணியத்தையும் ஒழுக்கத்தையும் என்னுடைய வாழ்க்கை முறைன்னு ஒன்று இருக்குது. அவங்க இப்படி வந்தாங்க, இதால் இவங்களுக்கு இது வாய்ப்பு கிடைச்சிது, இதால் இவங்க இப்படி ஒரு கேரக்டர். எத்தனை பேர் குரல் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன பொண்ணுங்க இன்னிய வரைக்கும் அந்த தவறுகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. பெண் ஆதிக்கம் வந்து அதிகமாக போயிடுச்சு. இந்த இடத்துல ஆண் ஆதிக்கம் இல்லைன்னா பெண்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் வேணுங்க கண்டிப்பாக. ஏன்னா சமுதாயத்தில் ஒருத்தர் பைக் ரேஸ் பண்ணுறாரு, சமுதாயத்தில் அதுவே வந்து முதல் தவறுன்னு நான் சொல்லுவேன். இன்ஃபோ ஃபோர் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சமுதாயத்தில் பல விஷயங்கள் நடக்குது. ஒரு பக்கம் வந்து போதை வஸ்துக்கள் நடமாட்டம் அப்படின்னா, ஒரு பக்கம் அரசியல் களம் ஒரு பக்கம் அப்படின்னா, ஒரு பக்கம் சமுதாய விஷயங்கள் ஒரு பக்கம்னா, ஒரு பக்கம் சினிமா, சோஷியல் மீடியா, ரீல்ஸ், இது அது சீரியல் அப்படின்ட்டு இப்படியும் கூட சமுதாயம் வந்து சீரழிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணங்களாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு கருவிகளாக பார்க்கப்படுது. ஸோ எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இன்றைக்கி சமுதாயத்தில் சினிமாவை கொண்டும் இந்த கமெண்ட்ஸ் வச்சியும் இந்த சோஷியல் மீடியா வச்சியும் இந்த சினிமான்ற ஒரு தோரணை எப்படி சமுதாயத்தை சீர்குலைக்குது இல்லை சீர் தூக்குது அப்படின்ற விஷயத்தை தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கி என்னுடைய இதை பற்றி பேசுறதுக்காக மிஸ்டர் கார்த்திக் இருக்கிறாங்க. இவர் வந்து அரசியல், சினிமா, மீடியா அண்டு சோஷியல் ஒர்க் இதெல்லாம் சேர்ந்து ஒரு கலவையான ஒரு கலப்படமாக நம்ம இடையே இருக்கிறாரு. தொடர்ந்து இதை பற்றி என்ன அவேர்னஸ் கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வணக்கம் கார்த்திக். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கார்த்திக். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சமுதாயம் சீரழியறதுக்கு பல ஆயுதங்கள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சோஷியல் மீடியாவும் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்க. நீங்கள் மீடியாவிலையும் இருக்கிறீங்க அண்டு சோஷியல் ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கீங்க அண்டு அரசியலுக்குள்ளேயும் வந்து சாயல் உங்ககிட்ட இருந்துகிட்ருக்கு. எந்தெந்த விதத்தில் வந்து இன்றைக்கி சோஷியல் மீடியா யங்ஸ்டரை சீர்குலைச்சிட்ருக்கு, அதை பற்றி சொல்லுங்களேன். ஸோ இது வந்து நான் ஆக்சுவலி என்னோட ஒரு தனிப்பட்ட விஷயத்தில் நான் பேசணும்னு நினச்சேன். பட் இன்ஃபோ மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ சோஷியல் மீடியா அப்படின்றத எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு சமுதாய கருத்துக்களை வந்து வெளிப்படுத்துறதுக்கும் அந்த சமுதாயத்திலிருந்து ஒருத்தர் வந்து முன்னேற்றம் தன்னை வந்து முன்னேற்றி வெளி ஒரு கஷ்டத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு சோஷியல் மீடியா உதவுது அப்படின்னா அது ஹேட்ஸ் ஆஃப். பட் இப்போ இருக்க சோஷியல் மீடியா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்காக ஓடிக்கிட்டு இருக்காங்க. என்ன நான் ட்ரெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து கீழே பள்ளம் பார்க்க மாட்றாங்க, மேடு பார்க்க மாட்றாங்க, ஃபேமிலி பார்க்க மாட்றாங்க, சைடில் என்ன இருக்குதுன்னு பார்க்க மாட்றாங்க, எதையும் பார்க்க மாட்றாங்க. அவங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கேமரா முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது தான். ஸோ ஒரு சிலருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கேமரா முன்னாடி அவங்க பண்ணுற பெர்ஃபார்மன்ஸஸ் சிலதெல்லாம் வந்து அவங்கள அறியாமலே சில அவங்களோட காஸ்டியூம்ஸஸ் எல்லாமே கொஞ்சம் வந்து கொஞ்சம் அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது சில காஸ்டியூம்ஸஸ்லாம் வந்து நகரும், எல்லாம் இதுவாகும். பட் அதை செறிஞ்சு அடுத்த ஒரு ரீல்ஸ் பண்ணுறதுக்கு பெரிய விஷயம் ஆகாது, ரொம்ப டைம் ஆகாது. பட் ஆனால் அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓகே இதால் நம்ம ட்ரெண்ட் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லி யாருன்னா ஒருத்தர் 2 பேர் வந்து அவங்கள வந்து பூஸ்ட் பண்ணும்போது இல்லை வல்கர் காஸ்டியூமே வந்து அவங்க அதை பார்க்குறவங்களுக்கு ஒரு வல்கரான ஒரு ஃபீல் வரும். அது மூலமா ஒரு பாப்புலாரிட்டின்றது தேவையா? அதாவது முன்ன காலத்துலலாம் எப்படி இருந்துச்சுன்னா அது வந்து மறைக்கப்பட்டிருந்தது. அதனால் வந்து அந்த ஒரு காமம் அப்படின்ற அந்த வல்காரிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பேசப்பட ஒரு விஷயமா இல்லை, ரொம்ப தேடலாக இருந்துச்சு அது ஆக்சுவலி. ஆனால் இப்போ வந்து எல்லாமே ஓப்பனாக இருக்குது. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா எல்லாருக்குமே வந்து பார்த்து சலிச்சு போச்சு உண்மையாக சொல்லணும்னா. ஐயோ நீங்கள் ரொம்ப அதுக்குன்னு ரொம்ப ஓப்பனாக சொல்கிறீங்களே. ஓகே, சீரியஸ்லி வந்து பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப சலிச்சு போச்சு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து அவங்க வந்து திருப்பி தன்னை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் வந்து அவங்க வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் போனால் தான் இதை வந்து என்னால் வந்து ட்ரெண்ட் பண்ணிக்க முடியும், என்னால் வந்து கொஞ்சம் வியூஸ் ஏற்றிக்க முடியும், என்னால் வந்து மக்களால் என்னை பார்க்கப்பட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் நீங்கள் இவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரொஃபைலை வந்து ப்ரைவேட்டில் வச்சுருக்கீங்க. ஸோ வாட் இஸ் தட் ரீசன் ஆக்சுவலி? ஸோ நீங்கள் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க? யாருக்கு நீங்கள் வந்து இதை இது பண்ணிகிட்ருக்கீங்க? அப்போ நீங்கள் மொத்தமாகவே ப்ரைவேட்டில் வச்சுட்டு உங்களோட விஷயத்தை நீங்கள் பண்ணிவிட்டு உங்கள் ஹஸ்பண்டுக்கோ இல்லை உங்கள் ஃபேமிலிக்கோ போட்டு காட்டலாம், எனக்கு இல்லை இந்த மாதிரி திறமை இருக்குது, எனக்கு இந்த மாதிரி இப்போ இது இருக்குது அப்படின்ட்டு. இல்லையா, நீங்கள் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் வந்து ஒரு சிங்கிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நல்லா பாட்டு பாடுங்க, அதை வெளிப்படுத்துங்க. நீங்கள் வீடியோ மூலியமாக வெளிப்படுத்துங்க. நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஒரு விஷயத்த வந்து நீங்கள் உங்கள் குரல் தாங்க வெளியில் பண்ணணும், நீங்கள் வெளில பண்ணணும் தெரியணும் அப்படின்றது வந்து செகண்டரி. நல்ல விஷயத்தில் தெரியப்படும். ஏங்க இது வந்து பார்க்குற கண்ணோட்டம் தானே சரி இல்லை தப்பு அப்படின்னு பேசுகிற மாதிரி இருக்குது. நான் என்னுடைய
ஒரு என்னோட ரேஞ்ச், என்னுடைய டேலண்ட், எனக்குள்ளே இருக்கக்கூடிய திறமையை நான் வெளிப்படுத்துகிறேன். உன் பார்வை சரியாக இருந்தால் ஏன் என்னோட திறமை வந்து உங்களுக்கு தவறாப்படுது? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த காலத்தில் கூத்தாடின்லாம் சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நாங்கள் மதிக்கிறோம். ஏன்னா விவசாயமான ஒரு தேட்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்றனால நாங்கள்லாம் அதெல்லாம் வந்து மதிக்கக்கூடிய ஒரு பர்சனாக தான் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு அழகான தமிழ் சொல் அந்த கூத்தாடி அப்படின்றது. ஆனால் அது இப்போ வந்து ரொம்ப கேவலமாக அந்த அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அது வந்து ஒரு கேட்கும்போது கூத்தாடியா அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் ஈழ்வாக வந்து பார்க்குற சமுதாயம் இன்னமும் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு வந்து அது அவங்களோட ப்ரொஃபஷ்னல், அந்த ப்ரொஃபஷனலுக்கு தேவையான காஸ்டியூம்ஸை அவங்க யூஸ் பண்ணும்போது தப்பாக தெரியாது. ஆனால் ப்ரொஃபஷ்னல் வேறையாக இருக்கும். ஆனால் அந்த காஸ்டியூமை வந்து ப்ரொஃபஷ்னலுக்கு சம்மந்தமே இல்லாமல் அந்த காஸ்டியூம்ஸை போட்டு இது என்னோடய உரிமை, இது என்னோட வந்து ஃப்ரீடம் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு பேசுகிறது வந்து எந்த விதத்துலையுமே இல்லை. ஆடை சுதந்திரம் உங்களை மாதிரி ஒரு சில டாக்கரால் ஆடை சுதந்திரம்ன்றது பறிக்கப்படுதோ அப்படின்ற மாதிரி தோணுதே. பறிக்கப்படுறது அப்படின்றதுக்காக பார்த்திங்கன்னா எல்லா ஆடைகளுமே பார்த்திங்கன்னா அப்போ வந்து ஃப்ரீடமாக வந்து கேர்ள்ஸ் எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து ஜஸ்டிஸ் வேணும்னு சொல்லிட்டு ஒரே மாதிரி வந்து எங்களுக்கு இதுதான் ஆடையாக மொத்தமாக இருக்கணும்னு சொல்லலாம்ல. ஒருத்தருக்கு சுடிதார் பிடிக்கும், ஒருத்தருக்கு வந்து சாரீ பிடிக்கும், ஒருத்தருக்கு வந்து லெகின்ஸ் பிடிக்கும், ஒருத்தருக்கு டாப் பிடிக்கும். ஆமாம், அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு கிளாமர் ட்ரெஸ் பிடிச்சிருக்கு. சரிங்க, அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு கிளாமர் ட்ரெஸ் பிடிச்சிருக்கு. கரெக்டு, அது அவங்களுக்கு பிடிக்குங்க. ஆனால் இவங்க இப்படி பண்ணுறதால நான் வெளியில் தெரிகிறேன் அப்படின்றத அவங்க இன்னொருத்தர்கிட்ட திணிக்கும் போது சாரியில் இருக்கிறவங்க அதுக்கு மாறுறாங்க அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஓகே, இந்த காலகட்டத்தில் இப்படி இருந்தால் தான் நம்ம வெளியில் தெரியுன்றதால் அவங்க மாறிக்கிறாங்க. பிடிக்காது. இப்போ ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அது சுத்தமாக பிடிக்காது, அந்த மாதிரி வியர் பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் இவங்க வியர் பண்ணுறதுனால என்னாலும் வீடியோஸ்லாம் போடுறேன், போஸ்ட் பண்ணுறாங்கன்னா எனக்கு லைக்ஸே வர மாட்டேங்குது அப்படின்ற ஒரு கேள்வி அவங்கக்கிட்ட வரும்போது, நீ உனக்கு என்னதான் திறமை இருந்தாலும் அதை மட்டும் லைக்ஸ் வராது, அதை மட்டும் கமெண்ட்ஸ் வராது, அதை மட்டும் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகாது. என்னோடய காஸ்டியூமை பார், நான் எப்படி பண்ணுறேன்றதை பார், எப்படி ஆங்கிள் வைக்கிறேன்றதை பார், அதுக்கேற்ற மாதிரி நீ பாரு. கண்டிப்பாக ஒரு வாரத்தில் இல்லை ஒரு மாதத்துலேயே உன்னோட ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகலைன்னா என்னை கேளு அப்படின்ற அளவுக்கு தே ஆர் சேலஞ்சிங் அண்ட் தே ஆர் மோட்டிவேட்டிங் லைக் தட் இன் அ நெகட்டிவ் வே. அதை தான் நாங்கள் வந்து பின் பாயிண்ட் பண்ண சொல்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலிட்டி இருக்குங்க, ஒவ்வொருத்தருக்கு டேலண்ட் இருக்குது. அந்த டேலண்ட்டை அவங்களோட இண்டிவிஜுவலிட்டியிலேருந்து அவங்க வெளியில் வரணுன்றது தான் என்னோட முழுமையான ஆசை. ஆனால் இன்னொருத்தவங்களை பார்த்து அது மூலயமா நம்ம பண்ணுறது தப்பா, நம்ம நீட்டாக இருக்கோமா, இல்லை அப்போ இப்படி மாறிட்டோன்னா நம்ம வந்து டெவலப் ஆகிடலாமா அப்படின்றத நினைக்கும் போது அதுதான் தப்புன்றேன். சரி, இதை மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஆடை ஆபாசம் அப்படின்றத தான் பைல்வான் அடிக்கடி பேசிகிட்டே இருப்பார். இந்த நடிகை இப்படி, அந்த நடிகை அப்படின்னு சொல்லிட்டு பைல்வான் பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் ஆடை சுதந்திரம் அப்படின்ட்டு நம்ம பேசும்போது நான் வந்து அவங்களோட தனிப்பட்ட விருப்பமாக இருக்குன்னு சொல்கிறேன். ஆனால் வந்து இது தவறு, இந்த நடிகை இப்படிப்பட்டவ அப்படின்ட்டு அவர் ஒரு தாக்குதல், நடிகைகள் மேலே ஒரு திணிப்பு, ஒரு தாக்குதல் சொல்ல நீங்களும் கிட்டத்தட்ட அப்படி தான் வரீங்க. ஸோ நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க பைல்வானோட இப்படிப்பட்ட கருத்துக்கள்? பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லாருமே வந்து ஈக்குவலாக தான் நாங்கள் பார்ப்போம். இவங்க இப்படி அவங்க அப்படி அப்படின்லாம் பார்க்க மாட்டோம். ஸோ அதனால் வந்து ஆடைகள்ன்றது வந்து சுதந்திரம் அப்படின்றது வந்து அக்செப்ட் பண்ணுறோம். பட் அதை இன்னொருத்தவங்க கிட்ட திணிக்க வேணான்றது தான் என்னோட பர்சனல் கருத்து. பட் பைல்வான் அப்படின்னும் போது நான் ஒரு மாதிரி ஒரு கண்ணாடி போட்டுக்கிறேன். ஸோ பைல்வான் அப்படின்னும் போது அவரை நினைக்கும் போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரியாதை கலந்த ஒரு கண்டிப்பாங்க ஒரு சீனியாரிட்டி, ஒரு மூத்த பத்திரிகையாளர். நம்மளாமே சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா அவர் சினிமாவில். ஆமாம், ஆக்சுவலி பைல்வான் அவர்களுக்கு வந்து நம்ம தலைவணங்கி இருக்கோம் இல்லையா. ஸோ இந்த தருணத்தில் அவருக்கு வந்து நான் ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னா நேரில் பார்த்தேன்னா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் பண்ணுறது எல்லாமே கரெக்டு. ஆனால் ஒரு பெண் அவங்களோட சுதந்திரத்தை தாண்டி அவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து தைரியமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அந்த தைரியத்தை நீங்கள் பாராட்டுங்க, அந்த தைரியத்தை நீங்கள் வந்து வணங்குங்க. ஏன்னா சமுதாயத்தில் ஒரு பெண் முன்னோக்கி வந்து ஒரு விஷயத்த பண்ண முடியாததை ஒரு பெண் பண்ணுறாங்க அப்படின்னும் போது 1000 பேரில் அந்த ஒரு பெண் வந்து நம்ம போற்றப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதை நீங்கள் தலை தூக்கி அதிகமாக பேசுங்க. ஆனால் அதை விட்டுட்டு அவங்க இப்படி வந்தாங்க, இதால் இவங்களுக்கு இது வாய்ப்பு கிடைச்சிது, இதால் இவங்க இப்படி ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களை வந்து தயவு செஞ்சு அவங்கள வந்து கொச்சப்படுத்துறது இல்லாமல் ஒட்டுமொத்த பெண்களோட சுதந்திரத்தையும் தாண்டி நீட்டாக இருக்கவங்களையும் வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது. நம்ம ஃப்ராங்காக இன்னும் நான் இதை சொல்லணும் அப்படின்னு பார்த்தா பைல்வான் சார்லாம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ரெஸ்பெக்டுக்குரிய ஒரு நபர். பட் ரொம்ப கொச்சையாக பெண்களுடைய அந்த சீக்ரெட்டான விஷயங்கள், பெட்ரூம் விஷயங்கள் இவங்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த நடிகரோடு அவங்க ஒத்துழைச்சி போனதால் தான் இன்றைக்கி இப்படி இருக்கா. இதெல்லாம் கேட்கவும் இன்னமும் கூட மோசமாக அது இப்போ அவர் காலகட்டத்தில் தெரிஞ்சிருக்கும். அது இப்போ
இப்போ ரீசெண்டாக நடக்கக்கூடிய விஷயங்கள் இல்லையே. ஆதி காலத்தில் இருந்தே நம்ம புராணங்கள்லாம் படிச்சிருக்கோம். மன்னர் காலத்திலிருந்தே பல பேர்கள் வந்து இப்படி இருந்து பல பேர்கள் வந்து வந்திருக்காங்க. ஒரு சிலர் தே ஆர் வாலண்டரிலி அக்செப்டட், ஒரு சிலர் தே ஆர் நாட் அக்செப்டபிள், ரிஜெக்ட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த துறையே வேணான்னு சொல்லிட்டு போகிறவங்க இருக்காங்க. ஏன் அவங்கள பற்றி பேச மாட்டீங்க? இப்படி ஒரு பெண்மையாக நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்ல மாட்டீங்க? ஏன் போனவங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? ஏங்க அவங்களுக்குன்னு ஒரு சமுதாயங்களில் வந்து ஜெயிக்கணுன்ற வெறி இருக்குங்க. வேறு வேலை தெரியாது, எனக்கு நடிக்க தான் தெரியும், ஆனால் எனக்கு இப்படி போனால் தான் நான் பண்ண முடியும்னும் போது என்ன பண்ண முடியும்? அதை வந்து நீங்கள் வந்து வெளிப்படையாக தெரியாத ஒரு விஷயத்தில் நீங்கள் வெளிப்படுத்துறதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸ் இல்லைல்ல. ஒரு தனி பர்சன்ஸை பற்றி நம்ம வந்து பேசுறதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸ் இல்லைல்ல. இதே போல் பைல்வான் சார் எப்படின்னா ப்ளூ சட்டி மாறன் பாருங்க, அவர் நீட்டாக அவரோட ரிவ்யூவில் இருந்து யாரையாவது பற்றி விமர்சனம் பண்ணால் கூட நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுவார். இல்லை, அவரோட டூன் நீங்கள் வந்து வேறு மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு ரிவ்யூன்னு வந்து வர ஆரம்பித்ததே வந்து ஒரு ஆணித்தனமான ஒரு அங்கீகாரம் போட்டது வந்து அவருன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ப்ளூ சட்டை அப்படின்னும் போது அவர் சட்டையை ஃபுல்லாக ஒரே யூனிக்காக போட்டு அந்த யூனிஃபார்மிட்டிக்காக போட்டு அது வந்து அவருக்கு பட்டமாகவே ஆயிடுச்சு, ப்ளூ சட்டை மாறன் அப்படின்ற மாதிரி. அவரு வந்து பார்த்திங்கன்னா சினிமா துறையில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு படத்தோட ப்ளஸ் என்ன அதை சொல்லுங்கள். இதில் போட்டுறீங்க, பாராட்டுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, ஆனால் நெகட்டிவ்னு ஒரு விஷயத்த கிடச்சிச்சின்னா ஒருத்தனை வந்து அப்படியே கொச்சப்படுத்துகிற மாதிரி, இவன் எனக்கு பிடிக்காது, இவன் கிட்டேருந்து ஏதோ ஒரு விஷயத்த நான் வந்து நோட் பண்ணணுமே அப்படின்னோன்னு அவன் எங்கேயோ ஒரு இடத்துல லாக்காக இருப்பான். அதை பிடிச்சி நம்ம வந்து அவனை வந்து காலி பண்ணிடணும்னு நினைக்கிற அந்த ஒரு வெறித்தனம் வந்து அவர்கிட்ட அந்த ரிவ்யூவில் தெரியும். அவர் எப்படின்னா அந்த ஒரு ரிவ்யூன்றதை கை எடுத்துகிட்டு ஒரு டிட் ஃபார் டாட் பண்ணுறாரு அப்படின்றீங்களா நீங்கள்? நாட் லைக் தட் ஆக்சுவலி. அவருக்குமே வந்து ஒரு விஷயம் இருக்குங்க. ஏன்னா ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்னை போற்றப்படணும் அப்படின்றதுக்காக தவறாக சில நல்ல விஷயங்கள் சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஒரு நெகட்டிவ் விஷயத்த சொல்கிறதுக்கு நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்றத துணிச்சு வந்து அவர் பண்ணார். அந்த விஷயத்தில் அவரை பாராட்டலாம். ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் அவருக்கு அகேன்ஸ்டாக வந்துச்சு, அடிக்க செஞ்சாங்க, துரத்த செஞ்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. நின்னார், இப்பையும் நிற்கிறார். அந்த மாதிரி ஒரு ப்ளூ சட்டை மாறினா அவரோட பேக்கப்பே நம்ம எடுத்துக்கிட்டு அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு முன்னோக்கி செல்லணுமே தவிர எல்லா பெண்மைக்கும் சொல்கிறேன், ஆண்மைக்கும் சொல்கிறேன். இன்றைக்கி பெண்களுக்கு மட்டும்தான் இது பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பசங்களுக்குமே பிரச்சனை இருக்குது. எல்லா துறையிலுமே எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குங்க. இதில் சினிமா மட்டும் நம்ம பார்க்க முடியாது, சோஷியல் மீடியா மட்டும் பார்க்க முடியாது. இதில் அலுவலகங்களில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. யார் போய் அதை போய் பார்க்குறா, யார் போய் பேசுகிறா? சினிமாவில் துறையில் இருக்கிறனால பக்கத்துலேயே கேமரா இருக்குது அப்படி இப்படின்றனால நம்ம எல்லாத்தையும் வந்து நம்ம நோட் பண்ணிடுறோமா, இல்லை தெரிஞ்சிடுறோமா? ஏன் பயில்வான் வந்து அலுவலகத்தில் நடக்கிற விஷயங்கள்லாம் பேச மாட்டுறாரு? இவங்க இந்த துறையில் வந்து இன்றைக்கி விபியாக இருக்காங்க, வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்காங்க, சிஇஓவாக இருக்காங்கன்னா அதுக்கு அவங்களோட பின்னணி என்னன்னு அவர் ஏன் ஆராய்ச்சி பண்ணல? அவருக்கு தெரிஞ்சது இதுதானுங்க, தெரிஞ்சதுன்னா ஒரு சமூக ரீதியாக இருக்கும்போது எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்கணும். ஒருத்தவங்களை மட்டுமே நம்ம பார்க்கக்கூடாதுல. ஒரு சினிமா துறையில் இருக்கும்போது நம்ம சினிமா கண்ணோட்டம் மட்டுமே போயிட்டு இருந்ததுன்னா அப்போ நம்ம ஒரு சிறந்த ஒரு நபராக வந்து வெளிப்படுத்தும் போது இன்னொரு விஷயத்தையும் தப்பையும் நம்ம கேள்வி கேட்கணும். அப்போது இன்னி வரைக்கும் அவர் கேள்வி கேட்கல. தமிழ்நாடாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், நம்ம வந்து ஒரு இந்தியா ஒரு நாடு அப்படி தானே பார்க்குறோம். இன்றைக்கி எவ்வளோ பெரிய இஷ்யூ போயிட்டுருக்கு கர்நாடகாவில். எத்தனை பேர் குரல் கொடுத்துருக்காங்க நம்ம சைட்லேருந்து? சினிமா சைட்லேருந்து யாரும் இல்லை. எத்தனை பேர் குரல் கொடுத்துருக்காங்க? ஒரு சின்ன பொண்ணுங்க. இன்னிய வரைக்கும் அந்த தவறுகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. யார் காரணம்னு நினைக்கிறீங்க? எல்லாமே வந்து ஜென்ரேஷன் மாறிக்கிட்டு இருக்குது. நாங்கள் வந்து ஃப்ரீடம்ன்றாங்க, எல்லான்றாங்க. அப்புறம் எதுக்கு உங்கள் ஃப்ரீடம்ஸ்க்கு தாண்டி நீங்கள் வந்து இன்றைக்கி இவ்வளோ ஜஸ்டிஸ் கேட்டு நிற்கிறீங்க? அதுக்கு காரணம் யாருங்க? ஒருத்தவங்களை தூண்டுறது யாருங்க தூண்டுறா? அப்போ அந்த தூண்டுதல் எங்கேருந்து ஆரம்பிக்குது? அதை தடுத்து பாருங்கள். ஒட்டு மொத்தமாக அட்லீஸ்ட் 90% வந்து ஏங்க நீங்கள் தூண்டுறீங்க அப்படின்னா நான் கேட்குறேன், எனக்கு புத்தி இல்லைங்களாங்க? நான் அதுக்கான ஒரு கண்ணியத்தையும் ஒழுக்கத்தையும் என்னுடைய வாழ்க்கை முறைன்னு ஒன்று இருக்குது. தூண்டுறவங்களை மட்டுமே குறை சொல்லிக்கிட்டு இருந்தா கண்டிப்பாக அது என்னமோ சரிதான். குற்றம் செஞ்சனை விட குற்றம் செய்ய தூண்டுறவன் பெரிய தண்டனைக்குரியவன் அப்படின்றத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் நமக்குன்னு ஒரு கட்டுப்பாடுகள் இருக்குது, ஒரு பெண்களுக்குன்னு ஒரு சுய ஒழுக்கங்கள் இருக்குது, ஒரு பர்சனல் இருக்குது, தனிப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இதை மீறி தூண்டுறவங்களை மட்டுமே குறை சொல்லிக்கிட்டு இருந்தா இப்போ வந்து நான் யார்? எனக்குன்னு இருக்கக்கூடிய யூனிக் தானே அது. கண்டிப்பாக இப்போது அந்த ஒரு யூனிக்னஸ் தான் நான் வந்து நம்ம ஹைலைட் பண்ணணும்னு சொல்ல வரேன். ஏன்னா இப்போது ஒவ்வொருத்தருக்கு தனித்துவம் இருக்கும். ஒருத்தருக்கு சிரிச்சா நல்லாயிருக்கும், ஒருத்தவங்களோட கண் பார்வை நல்லாயிருக்கும், ஒருத்தவங்களோட ஆட்டிடியூட் நல்லாயிருக்கும், ஒருத்தவங்களுக்கு வந்து நடந்தால் நல்லாயிருக்கும்,
உட்காந்தா நல்லாயிருக்கும், அவங்களோட ஸ்டைல் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த அழகுபடுத்துங்களேன், அதை பற்றி பேசுங்களேன். ஏங்க உங்கள் கண்ணு நல்லா இருக்குங்க, உங்களோட சிரிப்பு நல்லா இருக்குங்க, இதை நீங்கள் வந்து ப்ளஸ் ஆக்கிக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக வருவீங்க அப்படின்னு ஒருத்தவங்களை மோல்ட் பண்ணுங்களேன். ஏன் அதை பண்ண மாட்டீங்க? அதை நீங்கள் ஏன் தவறாக பார்க்குறீங்க? ஐயோ இவ கண்ணாலே எல்லாத்தையும் வந்து மயக்கிடுவா அப்படின்ற ஒரு பேச்சுங்கள்லாம் நிறைய இப்போ ஒலிம்பிக்கில் கூட இப்போ ஒரு விஷயம் நடந்துச்சு. அந்த நாட்டு பெண்ணுடைய அந்த கவர்ச்சினாலே வந்து அந்த வீராங்கனை வந்து தடுத்து நிறுத்தப்பட்டாங்க, பார்ட்டிசிபேட் பண்ண விடலை அப்படின்ற ஒரு விஷயம். அது எவ்வளோ பெரிய விஷயம், அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு மனவேதனை. அந்த மாதிரி வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து என்னால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. அதுக்கு அவங்க எவ்வளோ பயிற்சி எடுத்திருப்பாங்க, எவ்வளோ கஷ்டங்களை தாண்டி வந்து நின்று இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கும்ல, அந்த பேக்ரவுண்டெல்லாம் விட்டுட்டு நான் ஜெயிக்க போகிறேன், ஒலிம்பிக்கு போகிறேன்னு ஒரு சுச்சுவேஷனில் வந்து அவங்க நின்று இருப்பாங்கள்ல. அந்த லாஸ்ட்டு நொடியில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி தோற்றுந்தா கூட அந்த வழி இருக்காதுங்க. பார்ட்டிசிபேட் பண்ண விடாமல் நிற்க வச்சு அந்த இடத்துல வந்து வெட்டும்போது சூசைட் பண்ணுறதுக்கு சமம் அந்த வழி. ஆணாதிக்கம் நடந்துட்டு தானங்க இருக்குது. பெண்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான்னு சொல்றீங்க. ஏன்னா ஆணாதிக்கம் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்துல வரும்போது பெண் ஆதிக்கம் வந்து அதிகமாக போயிடுச்சு. இந்த இடத்துல ஆணாதிக்கம் இல்லைன்னா பெண்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் வேணுங்க கண்டிப்பாக. ஏன்னா அதாவது ஓப்பன் தி தியேட்டர் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டு திறந்தோன்னா ஃபுல்லாக போயிடுறோம். ஆனால் உள்ளே போகும்போது எல்லாருமே அங்கங்கே உட்காந்துருப்போம், படம் பார்க்கறதுக்கு ஒரு செட்டில் ஆகிற ஒரு ஸ்டேஜ் இருக்கும். இங்கே அது இல்லை, ஒரு நோக்கி ஓடிக்கிட்டே இருக்குது, ஏதோ ஒரு பயணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த இடத்துல ஒரு ஆணோ இல்லை சமுதாயத்தில் யாரோ ஒருத்தர் சரியான பர்சன் வந்து அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணல அப்படின்னா கை மீறி இல்லை, எல்லாம் மீறி போயிடுது, ஃபுல்லாக போயிடும். அப்போது கடைசியில் வந்து நான் பாதிக்கப்பட்டுட்டேன், நான் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கேன், இவ்வளோ பேரால் நான் வந்து சீரழியப்பட்டேன் அப்படின்ற ஒரு கேள்விகள்லாம் வந்து சமுதாயத்தில் கடைசியில் வரும்போது அதுக்கு யாருங்க பதில் சொல்ல முடியும்? உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF தமிழ் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.